ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் லிட்டரலி 1.5 lakh பே பண்ணி லேர்ன் பண்ண கோர்ஸை விட இன்டூ 5x என்னோட மென்டார் சொல்லி கொடுத்ததால தான் எனக்கு எல்லா இடத்துலையுமே அது ஹெல்ப் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ் எதுவும் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறது அண்ட் என்னெல்லாம் பண்ணால் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டு எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து யூஎக்ஸ் மட்டும் கிடையாது, எந்த கோர்ஸ் போனாலுமே அது எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுது. ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? லாஸ்ட் 1 year நான் வந்து இப்போ பர்சனலாக டாப் மேட்டில் வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அதில் வந்து லிட்டரலி 100லேருந்து 120 people கிட்ட வந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்க சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ராப்பரான கோர்ஸ், ப்ராப்பரான இன்ஸ்டியூட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுமே வந்து 50K, 60K, 70K அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து வேல்யூ இருக்குமான்னு கேட்டால் நோ ஐடியா. ஆல்சோ நாங்கள் வந்து கோர்ஸ் போய் லேர்ன் பண்ணோம், பட் இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணுறதுலாம் ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஜஸ்ட் யூஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் வந்து யூஐ ஒர்க்ஸ்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. பட் வெளியே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஜாப் கிடைக்கல. அது ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் ஸ்கில் வந்து ரொம்ப அடி வாங்குது, யூஐ மட்டும் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணலை. நான் கேட்ட அந்த டவுட்ஸுமே கிளியர் பண்ணல. இவ்வளோதான் இப்படி தான் சொல்லி விட்டுட்டாங்க. தென் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸில் ஜஸ்ட் ஃபோட்டோஷாப் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இதுதான் யூஎக்ஸ் டிசைன் சொல்லியிருக்காங்க. லைக் அது கோயம்புத்தூர்ல தான் இருக்குது, அதோட நேம் சொல்ல வரல. லைக் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து லேர்னர்ஸை விட அதுக்கான இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அதில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன எக்ஸாக்டாக தேவையோ அதை சொல்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய டவுட் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க. லைக் கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹைலி ஸ்கில்டு கேண்டிடேட்ஸ். அதாவது டிமாண்ட் இருக்குது, அதுக்கான பேயும் கொடுக்குறாங்க. பட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ஹைலி ஸ்கில்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து ஒரு 10 டிசைன் ஹையர் பண்ணுற இடத்துல வந்து இப்போ ஒரு 4, 5 அந்த மாதிரி டிசைனர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் வந்து அவ்வளோதான் தேவைப்படுது. ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அந்த ஒரு 4 or 5 ஓப்பனிங்கே அதை ட்ரை பண்ணுறவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைனர்ஸாக இருக்காங்க. அந்த அளவு ஸ்கில் டிசைனர்ஸோ இல்லை ப்ராப்பரான ப்ராப்ளம் சால்வர்ஸோ இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா அதை செக் பண்ண கோயம்புத்தூரில், சென்னையில், மதுரைன்னு சொல்லிட்டு நிறையா இன்ஸ்டியூட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணி அவங்களோட வெப்சைட்ஸு ப்ளஸ் அவங்க கரிக்குலம்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்ததில் இன்னும் அந்த பழைய வே ஆஃப் டிசைன் மெத்தட் தான் அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தேவையில்லாத ஃபோட்டோஷாப்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் யூஐ டிசைனர்ஸ். அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வர்ஸ் கிரியேட் பண்ணுறதை தாண்டி பேசிக்காக யூஎக்ஸே சொல்லித்தராமல் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்ததில் ஏஐ பற்றியோ வைப் டிசைனிங் பற்றியோ இதை பற்றி எதுவுமே வந்து கவர் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50,000 60,000 பே பண்ணி உள்ளே வந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அது வந்து இல்லாமல் போகுது. ஸோ அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து என்ன பண்ணால் வந்து ஜாப்ல பிளேஸ் ஆவாங்களோ எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்லி யூஎக்ஸ்ஒய் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து April 24th ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. அந்த கோர்ஸை பற்றி கிளியராக வீடியோ வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கண்டென்ட்ல டிவியேட் ஆக வேணாம். ஜஸ்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிரிண்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கோர்ஸை பற்றி கடைசியில் கிளியராக பார்க்கலாம். இப்போ எப்படி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தாண்டி எப்படி வந்து கோர்ஸை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சிடும்னு தோணுது. அதில் ஃபர்ஸ்ட் 100% பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தான் சொல்வேன். ஏன்னா யாருனாலையுமே வந்து 100% பிளேஸ் பண்ண வைக்க முடியாது. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து நான் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் என்னோட செட்டில் வெளியே வந்தவங்க நியர்லி ஒரு 300லேருந்து 350 people கிட்டே இருந்திருப்பாங்க. ஓவராலாக எல்லா பேட்ச்லையுமே சேர்த்து நான் சொல்கிறேன் 350 people இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகி பிளேஸ் ஆகிறவன்னு பார்த்தா ஒரு மேக்ஸ் ஒரு 50 people அந்த மாதிரி தான் பிளேஸ் ஆனாங்க. அதுலேயுமே டாப் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகணும்னு பார்த்தா ஒரு 10 people 15 people தான் இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது. மோஸ்ட்லி அந்த 350 people ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டே காட்டாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருப்பாங்க. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு லாஸ்ட் செமஸ்டர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்னும் அந்த செட் ஆஃப் பீப்புள்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஒரு செகண்ட் செமஸ்டர் இருந்தோ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருந்தோ கூட ப்ராப்பராக எஃபோர்ட் போட்டு பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் வந்து அதிகமாக எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக பிளேஸ் ஆவாங்க. பட் எஃபோர்ட்டே போடாமல் இருக்கவங்க பிளேஸ் ஆக மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட் இருந்தாலுமே அங்கே வந்து இதே கான்செப்ட் தான் நடக்கும். ஸோ அதில் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து 100% எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் வந்து 200% எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பிளேஸ் ஆக முடியும். அப்படி இல்லாமல் இன்ஸ்டியூட்லேருந்து 100% எஃபோர்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10% 15% கூட எஃபோர்ட் வரலன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான். தென் நம்பர் 2, ஒரு கோர்ஸ் நீங்கள் போனாலுமே கூட யூ ஹாவ் டு புட் யுவர் ஓன் எஃபோர்ட்ஸ். எப்படின்னா இப்போ வந்து நான் இன்ஸ்டியூட் போனேன் இல்லையா, லிட்டரலி 1.5 lakh பே பண்ணி தான் நான் அப்போ கற்றுக்கிட்டேன். அப்போது இன்ஸ்டியூட் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தா ஒரு 20லேருந்து 25% மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் ஒரு ஆல்மோஸ்ட் அப்போ நான் உள்ள ஜாப் போகும்போது எனக்கு 100% தெரியாது. பட் ரிமைனிங் ஒரு 50%, 60% வந்து நான் வந்து பர்சனலி செல்ஃபாக யூடியூப்லேயும் இன்டர்நெட்லேயும் போய் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி கற்றுக்கிட்டு தான் நிறையா இருக்குது. அதே சேம் திங் தான். இப்போ எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் போனாலுமே, எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் போனாலுமே அதை ப்ராப்பராக கைட் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக கொண்டு போனாலும் நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஃபுல்லாக அதை எஃபோர்ட் போட்டே இருங்க. லைக் அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 2 டாஸ்க்காக முடிங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 2 ப்ராஜெக்டாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வழியாக எக்ஸாக்டாக உங்களோட ஸ்கில்லும் டெவலப் ஆகும், சேம் டைம் உங்களால் ஈஸியாக ஜாப்ல பிளேஸ் ஆகவும் முடியும். தென் நம்பர் 3, டோன்ட் சூஸ் பேஸ்ட் ஆன் ஹைப் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். என்னை விட லிட்டரலி அதிகமான சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க வந்து
கோர்ஸோட வேல்யூ கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்சோ என்னை விட கம்மியாக ஒரு 1000 or 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவங்களோட என்னோட கோர்ஸ் அதிகமாக வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரிக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த கோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். தென் நம்பர் 4, டோன்ட் கெட் இம்ப்ரெஸ்ட் பை டூ மெனி டாபிக்ஸ். அதாவது நிறைய டாபிக்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் கரெக்டாக வேல்யூபிளாக இருக்கா, அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு தேவைப்படுதா, அந்த கரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுதா, இப்போ வந்து இண்டஸ்ட்ரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நிறைய டாபிக் இருக்குன்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தென் கம்ஸ் ஹை பேமெண்ட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு வேல்யூ. நான் 1.5 lakh பே பண்ணி கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது 1.5 lakh பே பண்ணுறதுனால அது வந்து எனக்கு சூப்பர் வேல்யூவாக இருந்துச்சுன்னு கேட்டால் நோ. ஸோ அதே வேல்யூவை என்னோட மென்டார் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரு, எஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கேஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸோட ப்ரைஸிங் ஹையாக இருந்தால் அது வேல்யூ ஹையாக இருக்குங்கிற மைண்ட் செட்டை மாற்றி எக்ஸாக்டாக என்ன தேவை இருக்கோ அதுபடி பாருங்கள். லைக் கம்மி ப்ரைஸ்லையும் அதிக வேல்யூ கொடுப்பாங்க, அதிக ப்ரைஸ்லையுமே வந்து கம்மி வேல்யூ கொடுப்பாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கோர்ஸை இதெல்லாம் சூஸ் பண்ணி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். இப்போது அந்த கோர்ஸை வந்து எஃபெக்டிவாக எப்படி லேர்ன் பண்ணுறதுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசிவ் லேர்னிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூ ஹவ் டு ஃபாலோ த ஆக்டிவ் லேர்னிங். அது என்ன பாசிவ் லேர்னிங், அது என்ன ஆக்டிவ் லேர்னிங் கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே ஓகே இதை பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மைண்ட் செட்டில் விடாமல் எக்ஸாக்டாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எஸ், பாசிவ்ங்கிறது வந்து அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு லெசாஜிக்காக விட்டு போகிறது பாசிவ். அதுவே ஆக்டிவ் அப்படிங்கிறது அதை ப்ராப்பராக அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ஆக்டிவ் லேர்னிங். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆக்டிவ் லேர்னிங்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். லைக் இப்போ ஒரு கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள். அதை ரைட் பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். தென் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி கூட பாருங்கள். அதை பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணியும் பாருங்கள். தென் நம்பர் 2, டோன்ட் டேக் ஃபேன்சி நோட்ஸ். இந்த இஷ்யூ வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. என்னன்னா, ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னா அதில் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் அப்படி நோட் எடுத்துகிட்டே இருப்பேன், இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இல்லாமல் அதில் வந்து என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, என்ன வந்து ப்ராப்பராக நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் எழுத பாருங்கள். ஏன்னா தேவையில்லாமல் எழுதுறதுமே வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். இன்ஸ்டெட் ஆஃப் தட் அது என்ன கீ பாயிண்ட் இருக்குது, என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுற மாதிரி எழுதுவீங்க. தென் நம்பர் 3, யூஸ் டீச் பேக் மெத்தட். இந்த டீச் பேக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை சம்திங் வந்து உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாவோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் ரொம்ப அப்படியே மைண்டில் நிற்கும். ஸோ எனக்கு அப்படி பண்ணதான் நிறைய நிற்கிது. ஸோ நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அது யூடியூப்ல ஷேர் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இதில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக நான் கற்றுக்கிட்டதெல்லாம் இன்னும் அப்படியே எக்ஸாக்டாக மைண்டில் நிற்குது. ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை வந்து பக்கத்தில் யாரும் இல்லை, உங்களால் செல்ஃபாக ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை போஸ்ட்டாக மேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ரீல்ஸாக மேக் பண்ணி சம்திங் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் நம்பர் 4, செட் அவுட்புட் பேஸ்ட் கோல்ஸ். இப்போ கோல் செட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஃபினிஷ் பண்ணுவேன், இதை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிக்கான கோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணாமல் எக்ஸாக்டாக அவுட்புட் பேஸ்ட் கோலாக இருக்கணும். லைக் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த பர்டிகுலர் 2 ஸ்க்ரீன்ஸை வந்து இன்றைக்குள்ள முடிப்பேன், ஆர் நான் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்டை முடிச்சு இதுக்கேற்ற ப்ராக்டிஸும் பண்ணி பார்ப்பேன். இப்படிங்கிற மாதிரி என் கோலை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அவுட்புட் இருக்கணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. தென் இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்கள். லைக் எவ்வளோ லெசன்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது, என்னெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி பார்த்து அதெல்லாம் ட்ராக் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட், இது என்னோட ரொம்ப ஃபேவரட், இதுக்கு வந்து லேப்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். லேப்ஸ் அப்படின்னா லேர்ன், அப்ளை, பில்ட், ஷேர். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிருக்கிறது. ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்போயே ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணிவிட்டு விச் மீன்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஷேரும் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ வீடியோஸ் முன்னாடி வந்து ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி நான் ஒரு வெப்சைட் பண்ணேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஆன்டி கிராவிட்டி லேர்ன் பண்ணேன். எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து கனெக்ட் பண்ணி சொல்லி லேர்ன் பண்ணி அதில் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணேன். நான் கற்றுக்கிற டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக இதை போட்டு எப்படி அவுட்புட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுலேயே வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேர் பண்ணேன். லைக் என்னோட வீட்லிஸ்ட் பேஜாக இருக்கட்டும் அண்ட் இங்கே வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தட் வந்து லேப்ஸ், LABS. எஸ், இப்படி தான் வந்து கம்ப்ளீட்லி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும் அண்ட் அந்த கோர்ஸை வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் போனாலுமே எந்த கோர்ஸ் பை பண்ணாலுமே எக்ஸாக்டாக உங்கள் ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு அந்த கோர்ஸ்லேருந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும். இதெல்லாம் கம்ப்ளீட்லி மைண்டில் வச்சு தான் ஐ லான்ச் திஸ் UX ப்ரோக்ராம். இது வந்து ஒரு 60 days ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக இருக்க போகுது. நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 100% எல்லாரும் ப்ளேஸ் ஆவீங்க அப்படின்னு நான் சொல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா எல்லாரும் எப்படி ப்ளேஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதில் கம்ப்ளீட்லி பேசிக்கில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி UXனா என்ன, UX சைக்காலஜி என்ன, UX கலர் சைக்காலஜி என்ன, UIனா என்ன, ஃபிக்மானா என்ன, அண்ட் UX லாஸ்னா என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, ஹியூமன் சைக்காலஜி என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் அதில் வந்து போத் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டிசைன் இருக்க போகுது அண்ட் ஏஐயில் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி என்ன தேவையோ அதுவுமே கவர் பண்ணியிருக்க போகுது. ஸோ லான்ச் பண்ணுறதுல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த ப்ரோக்ராமோட ப்ரைஸ் வந்து 10,000. பட் இது ஃபர்ஸ்ட் பேட்ச்னால ஐம் கோனா கிவ் இட் ஃபார் 6,999. இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸாக்டாக April 24 ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.